நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது போக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி. சதுரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு தமிழரசுக் கட்சியின் தலைவர் திரு சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் இன்று கலந்து சிறப்பிக்கின்றார். அவருடனான சந்திப்பு அரங்கத்தை வழமை போல எமது அரசியல் ஆய்வாளர் ராஜ் அவர்கள் எடுத்து வருகிறார். நிகழ்ச்சிக்குள் நாங்கள் உங்களை அழைத்துச் செல்வோம். வணக்கம் திரு சி.வி.கே. சிவஞானம் ஐயா அவர்களே. வணக்கம். வணக்கம். வணக்கம் ராஜ். வணக்கம் ஐயா. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழரசு கட்சியின் தலைவர் என்ற வகையிலே மீண்டும் ஒரு முறை உங்களை தமிழரசு கட்சி சார்பாகவும் தமிழ் அரசியல் பரப்பு சார்பாக சம்பந்தமாகவும் பல விடயங்களை அவதானித்து வருவர் என்ற வகையிலே உங்களிடமிருந்து சில கருத்துக்களை அறிய விரும்புகின்றோம். அந்த வகையிலே முதலாவதாக நேற்று நடைபெற்ற தந்தை செல்வா நினைவு பேருரை சம்பந்தமாக சில விமர்சனங்களை நாங்கள் சமூக வலைத்தளங்களிலே அவதானித்திருக்கின்றோம். அதாவது GLPரிசை இந்த சமஷ்டி முறையிலான ஒரு தீர்வு திட்டம் சம்பந்தமாக பேசுவதற்கு அழைத்தது சரியா பிழையா என்ற விமர்சனம் சில முகப்புத்தகங்களிலும் வேறு விமர்சனங்களூடாகவும் பகிரப்பட்டு வருகின்றது. அது சம்பந்தமாக உங்களுடைய கருத்தை முதற்கண் அறிய விரும்புகின்றோம். உண்மையாக அந்த தெரிவிலே எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏனென்றால் அந்த நிகழ்வு ஏற்பாடே தமிழரசு கட்சியானது அல்ல. அது தந்தை செல்வா நினைவு அறக்கட்டளையினுடைய ஏற்பாட்டிலே தான் அந்த நிகழ்வு நடந்தது. ஆகவே அது அவர்கள்தான் அந்த ஏற்பாட்டை செய்திருந்தார்கள். ஆகவே இது தமிழரசு கட்சி சார்ந்தது அல்ல. ஆனால் எங்களுடைய பொதுச் செயலாளர் தமிழரசு தந்தை எங்களுடைய கட்சியினுடைய ஸ்தாபகர் என்ற அடிப்படையில் அவர் கலந்து கொண்டு வரவேற்புரையை நிகழ்த்தி இருக்கிறார். அது எங்களுடைய ஒரு பங்களிப்பு அங்கே இருக்க வேண்டும் என்பதற்காக. அது முக்கியமாக அதுல ஒரு விடயம் இருந்தது. இது எங்களோட கதைக்கிற பொழுது அது பீரிஸ் என்ற வகையில் அடுத்ததாக நாங்கள் ஒரு SWRD பண்டாரநாயக்க இந்த நாட்டிற்கு சமஷ்டிதான் பொருத்தமான அரசியல் அமைப்பாக இருக்க முடியும் என்று அவர் 1926 யாழ்ப்பாணத்திலே வைத்து கூறியதனுடைய 100 கால ஒரு நினைவாக ஒரு சொற்பொழிவு அதன் சமஷ்டி அடிப்படை சம்பந்தமாக பேசுவது நல்லதென்ற ஒரு கருத்தும் இருந்தது. GLPரிஸ் அவர்கள் அவர்களுடைய விமர்சனங்களுக்கு போக விரும்பவில்லை. ஆனால் ஒஸ்லோ கலந்துரையாடல்களிலே குறிப்பாக இறுதி நாட்களிலே ஏற்படுத்தப்பட்ட அது பிரகடனம் என்று சொல்கிறார்கள், டிக்ளரேஷன் என்று சொல்கிறார்கள். அந்த கருத்தாடலில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது ஒரு கம்யூனிகே தான். ஆனால் இருந்தாலும் கூட அதுல சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை ஆராயலாம் அல்லது பரிசீலிக்கலாம் என்று ஒரு முறைமை அல்லது தீர்வு அதில் எட்டப்பட்டிருந்தது. அதில் அந்த வகையில GLPரிஸ் அவர்கள் அதில் சம்பந்தப்பட்டவர் என்ற வகையில ஒருவேளை அவர் அதை பற்றி பேசக்கூடும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அதனாலே தான் GLPரிசை அழைத்திருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். ஆனால் நேற்றைய வேறு தனிப்பட்ட காரணங்களாலே என்னாலே அந்த நிகழ்விலே பங்கு பெற்ற முடியவில்லை. ஆனால் தந்தை செல்வா அவர்களுடைய நினைவிடத்திலே அஞ்சலி நாங்கள் கட்சி ரீதியாக நானும் பொதுச் செயலாளரும் எங்களுடைய கட்சி சார்ந்தவர்களும் காலை 9 மணி முதல் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளாக நாங்கள் எங்களுடைய அஞ்சலியை செலுத்தி இருக்கிறோம். ஆகவே அதற்கு மேலாக நான் இதுல எதுவும் கூறுவதற்கு இல்லை. அந்த நிகழ்விலே உங்களுடைய பிரசன்னம் இல்லாதன் காரணமாக கூட இந்த நிகழ்வுக்கு GLPரிஸ் அவர்களை அழைத்து வந்தது உங்களுக்கு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவமாக இருக்கும் என்ற நிலையிலே தான் இந்த கேள்வி நான் உங்களிடம் கேட்டிருந்தேன். எனவே ஆனால் நீங்கள் அதற்கான சரியான பதிலை அளித்திருக்கின்றீர்கள். அதாவது விமர்சனம் முன்வைக்கப்பட்டது தமிழரசு கட்சியின் தலைவருக்கு கூட இதிலே உடன்பாடு இல்லை,
ஜிஎல் பிரிசை அழைத்து வந்தது சம்பந்தமாக சுமந்திரன் தென்னிலங்கை அரசியல்வாதிகளுடன் காணப்படும் ஊடாட்டம் காரணமாக ஜிஎல் பிரிசை அழைத்து வந்திருக்கின்றார் என்ற விதமான குற்றச்சாட்டுகள் தான் அங்கே முன்வைக்கப்பட்டிருந்தன, விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அதை தெளிவுபடுத்தும் மூலமாகத்தான் இந்த கேள்வியை கூட கேட்க வேண்டியிருந்தது. இதனுடன் தொடர்பட்ட கேள்வியாக யாழ் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அங்கே அவருடைய கூட இருக்கவில்லை. அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லையா அல்லது அவர் விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பது பற்றி ஏதாவது உங்களுக்கு கூற முடியுமா? இதுக்கு உண்மையில சரியாக தெரியவில்லை, உறுதியாக என்னால் சொல்ல முடியவில்லை. ஆனால் அழைப்புகள் கொடுத்திருப்பார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். பலருக்கு அழைப்புகள் அனுப்பப்பட்டது, எனக்கும் வந்தது. அதனுடைய அவருக்கு அழைப்புதல் கொடுத்திருப்பார்கள். ஆனால் அவர் அதில் பங்கு பெற்றவில்லை என்பதைத்தான் நான் அவதானித்திருக்கிறேன். மற்றபடி அவர் அதை பகிஷ்கரித்தாரா அப்படி இப்ப என்னுடைய சூழலை நான் வேறு காரணங்களுக்காக நான் அதில் கலந்து கொள்ள முடியவில்லை என்பதை நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். அவர்கள் பங்கு பெற்றவில்லை, ஆனால் அழைப்பு கொடுத்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அது மட்டுமில்லாமல் நீங்கள் நினைவு சிலைக்கு சென்று மாலை அணிவிக்கும் அந்த விடயத்திலும் கூட அவருடைய பிரசன்னம் இருக்கவில்லை. அதாவது அவர் அங்கே தமிழிசை கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் அந்த இடத்திலே பிரசன்னமாயிருக்கும் நிலையிலே அவர் இதை தவிர்த்து வருவதற்கான காரணம் ஏதாவது கட்சியுடன் தனிப்பட்ட விரோதம் அல்லது மனக்கசப்பு இருப்பதாக உணரப்படுகிறது. இல்லை, அப்படி இல்லை. இப்ப நீங்கள் பார்த்தால் பொதுவாகவே ஸ்ரீதரன் தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட அந்த நிலையை நாங்கள் அழைத்து சென்ற தவிர கூடுமான வரையிலே அவர் கிளிநொச்சியை சார்ந்து இருக்கிற காரணத்தினாலே முக்கியமான இப்படியான நிகழ்வுகளில் அவர் கூடுதலாக கலந்து கொள்வது இல்லை. உதாரணத்துக்கு அவர் பிள்ளையாக சரியப்பா என்னை பொறுத்தவரையில தெரிவை பற்றி நான் அந்த தலைவர் தெரிவை பற்றி நான் உடன்பாடு இல்லாதவன். இருந்தாலும் கூட அப்படியான நிகழ்வுகளுக்கு கூட அவர் தந்தை செல்வானுடைய நினைவு தூவிக்கு வந்து அஞ்சலி செலுத்தியதாக இல்லை. அதில் நாங்கள் பெரிதாகவும் நாங்கள் எடுத்துக்கொள்றதில்லை. அவர் ஆனா அவருக்கு தெரியும் ஒரு வழக்கில் நிகழ்ச்சியில் இருப்பதால் எங்களுடைய நேரத்துக்கு பொருத்தமே இல்லையோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் முரண்பாடான ஒரு நிலைப்பாடு இல்லை. அது தந்தை செல்வாக்கு அஞ்சலி செலுத்துவதிலோ அல்லது அவருக்கு மதிப்பளிப்பதிலோ ஸ்ரீதரனுக்கு எந்தவித முரண்பட்ட கருத்தும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் இபிஆர்எஃப் கட்சியின் ஊடாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே உள்வாங்கப்பட்டதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் மீண்டும் ஒரு முறை கடந்த வாரம் எங்களுடன் பேசும் பொழுது சொல்லியிருந்தார். எனவே அவர் இபிஆர்எஃப் உறுப்பினராக இருந்து பாராளுமன்றத்திலே வந்து பின்னர் தமிழரசு கட்சிக்கு சேர்ந்த உறுப்பினரா என்ற வகையிலே இவ்வகையான தமிழரசு கட்சியினுடைய தலைவர் அல்லது பழைய தலைவருடைய நினைவு பேருரைகளுக்கு அல்லது நினைவு இடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை தவிர்த்து வருவதாக எடுத்துக்கொள்ளலாம். இல்லை, அப்படி எடுக்க முடியாது. ஏனென்றால் ஸ்ரீதரன் நீங்கள் சொன்னது போல அவர் ஆரம்ப காலத்துல எனக்கு தெரிந்த அளவிலே சுரேஷ் பிரேமச்சந்திரனோடு தான் ஆரம்பத்திலே பாராளுமன்ற தேர்தல் விஷயமாக தொடர்பு கொண்டதாக சொல்லப்பட்டது உண்மைதான். ஆனால் பாராளுமன்ற 2010ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே அவர் போட்டி போடுகின்றதுக்கு முன்பதாக நான் நினைக்கிறேன் 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு 9ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நினைக்கிறேன் அவர் எங்களுடைய கட்சியினுடைய உறுப்புரிமைக்கு விண்ணப்பித்திருந்தார். அந்த விண்ணப்பம் நான் அறிந்திருந்தேன். ஆகவே அவர் தமிழரசு கட்சிக்கும் விண்ணப்பத்தை அப்பொழுது கூட்டமைப்பு என்ற அடிப்படையிலோ என்னவோ தெரியாது. ஆனால் அவர் சுரேஷ் பிரேமச்சந்திரனோடு தான் பூர்வாங்க தொடர்பு ஏற்படுத்தி இருந்தார் என்பதும் நான் அறிந்ததுதான், அப்படி சொல்லப்பட்டதுதான். ஆனால் அக்டோபர் நினைக்கிறேன், அக்டோபர் மாதத்தில் அவர் எங்களுடைய கட்சியின் உறுப்புரிமைக்கு விண்ணப்பித்திருந்தார். ஆகவே அவர் பாராளுமன்ற தேர்தல்
கடைசியாக அந்த விடயத்துல கூட அவரை வேட்பாளராக கடைசியாக முன்வைக்கிற பொழுது நான் நினைக்கிறேன் அது கொழும்பிலே எங்களுடைய முன்னாள் தலைவர் அமரர் அவை சேனாதிராஜா அவர்களோடு அவரிடம் இவரை அழைத்து சென்றது நான் நினைக்கிறேன் அன்புக்குரிய சிறையில் நினைக்கிறேன். அவர்கள் பேசிய பொழுது உண்மையாக அவர்களுடைய அந்த வேட்புமனு வழங்குவது பற்றி அனித ஸ்ரீதரனுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்கிறேன். மாவி சேனாதிராஜா அவர்களை நாங்கள் வேட்புமனுகளை கொடுப்பதற்கு ஏதாவது பொழுது ஒருவேளை சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் மாவி சேனாதிராஜா அவரோடு கதைத்திருக்கலாம், அது எனக்கு சரியா தெரியல. ஆனால் அப்பொழுது இங்கே அந்த பட்டியல் என்னோட கையில தான் யாழ்ப்பாணத்துல இருந்தது. இப்ப இருக்கிற இந்த கவிஞர் தீபச்செல்வனை தான் நாங்கள் அந்த இடத்துல தீபச்செல்வன் கிளிநொச்சியை சேர்ந்தவர் என்ற முறையிலும் அவர் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தோடு இருந்தவர் என்ற முறையில் அவரைத்தான் அந்த வேட்பாளராக நிலைநிறுத்துவதற்கான எண்ணப்பாடுகள் இருந்தது. ஆனால் அதிலேயும் மாணவர் ஒன்றியம் பின்வாங்கிய காரணத்தில் அந்த வெற்றிடமாக இருந்த பொழுது நாகராஜ் அவர்கள் ஸ்ரீதரனை நாங்கள் ஒரு ரெட் கிராஸ் அதில் எல்லாம் சேவையாற்றில் அவர்களை நாங்கள் வேட்பாளராக சேர்த்துக் கொள்ளலாமான்னு தொலைபேசியில் கேட்டபொழுது எனக்கு அவ்வளவு நேரடியாக ஸ்ரீதரன் தெரியாவிட்டாலும் அவர்களை அறிந்திருந்தேன் ஒரு நல்ல அதிபர் என்ற வகையில். ஆகவே நான் அவர்களை கட்சி சார்ந்து கூட்டமைப்பு சார்ந்து வேட்பாளராக நியமிக்கலாம் என்று உடன்பட்டுத்தான் அவருடைய நியமனம் வழங்கப்பட்டது. ஆகவே இதுதான் அந்த உண்மையான வரலாறு. ஆனால் அவர் அக்டோபர் 2009 உறுப்புரிமை பெற்றிருந்தார் தமிழரசு கட்சியில். சரி, தந்தை செல்வாவினால் உருவாக்கப்பட்ட இந்த தமிழரசு கட்சியினுடைய தற்போதைய நிலைமை ஒரு பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக சில விமர்சனங்கள் அரசியல் விமர்சகர்களால் முன்வைக்கப்படுகின்றன. எதிர்கட்சிகளாலும் கூட தமிழ் எதிர்கட்சிகளாலும் கூட முன்வைக்கப்படுகின்றன. இது பற்றி உங்களுடைய விமர்சனம் என்ன? தமிழரசு கட்சியினுடைய தற்போதைய தலைவர் என்ற முறையிலே அப்படியான நிலைமைக்கு தமிழரசு கட்சி சென்று கொண்டிருக்கிறதா அல்லது முன்னேற்றகரமான நிலையிலே தான் தமிழரசு கட்சி இருக்கிறதா? இல்லை, என்னை பொறுத்தவரையில நான் இப்ப ஆங்கிலத்துல சொன்னால் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆப்டிமிசம் அண்ட் பெசிமிசம். நான் ஆப்டிமிஸ்ட், நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் எல்லா காரியங்களையும் தெய்வ நம்பிக்கையோடு முன்னெடுக்கிற ஒரு வழிமுறையை கொண்டவன். அவை தமிழரசு கட்சிக்கு நிலைக்கு போகிறது என்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு பின்னடைவை நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் சந்தித்திருக்கிறோம் என்பதையும் நான் மறுதளிப்பதற்கில்லை. அதே நேரம் உள்ளூராட்சி தேர்தலிலே நாங்கள் நிச்சயமாக ஒரு அளவுக்கு சுதாகரித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்னும் நாங்கள் மேலாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நிலை இருக்கிறது. அதை நான் நீங்க குறிப்பிட வேண்டும். நீங்கள் கேட்பீர்கள் என்று நினைக்கிறேன். அந்த கேள்வி வந்தால் அதற்கான பதிலை சொல்லுவேன். இப்பொழுது எங்களுடைய விமர்சகர்கள் என்ற ஆய்வாளர்கள் அறிவாளர்கள் என்றெல்லாம் இருக்கிறவர்கள் எல்லாமே அவர்களுடைய கருத்தாக்கம் எல்லாமே ஒரு ஃபோர்கோன் கன்க்ளூஷன் என்று சொல்லக்கூடிய முன் சிந்தனையோடு குரோத மனப்பான்மையோடு தான் எங்களை அணுகிறார்கள். நான் பல இடங்களில் பார்த்திருக்கிறேன். அதை குறிப்பாக அண்மைக்கு அதை நான் பின்னுக்கு வருகிறேன், தேவைப்பட்டால் நானே சொல்லுவேன். அவர்களுடைய விமர்சனங்களை பற்றி நாங்கள் பெருசாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர்களை பற்றி எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒருத்தர் யாரார் என்ன சொல்கிறார்கள், அவர்கள் எந்த பின்புலத்தில் சொல்கிறார்கள் என்று அவர்கள் அப்படி விதைக்க நினைக்கிறார்கள். ஆனால் மக்கள் மத்தியிலே அது எடுபடாது என்பதையும் அதற்கான விளக்கத்தை நாங்கள் மெல்ல மெல்ல ஒரு கட்சி தலைவர் என்ற முறையில் நிச்சயமாக நான் அதை தெளிவுபடுத்த போகிறேன். குறிப்பாக எங்களுக்கு மேலாக முரண்பாடு என்று குரல் முரண்பாடு என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி கட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஆனால் அதை நான் வெற்றிகரமாக அதை நான் முன்னெடுத்து செல்வேன், வென்றுவேன் என்று சொல்லி அந்த பிரச்சனையை என்னால் கையாள முடியும், நான் கையாளுவேன். கட்சி நலன் சார்ந்து அதை கையாள முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே நான் ஒரு இழப்பு நிலையிலே எந்த கட்சி இல்லை, கீழ்நிலை சென்று கொள்ள இல்லை.
என்றதை நான் தெளிவாக உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலானது. ஆனால் சில காரணிகளின் அடிப்படையிலே தான் இந்த கருத்தும் இருக்கிறது என்பதை நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். சரி, அந்த வகையிலே நீங்கள் தமிழரசு கட்சியை முன்னெடுத்து செல்லும் நடவடிக்கை பாராட்டத்தக்கது. அதற்கு மேலதிகமாக தமிழ் அரசியல் பரப்பிலும் கூட ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்ற வகையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிடம் கூட பல பேச்சுவார்த்தைகளை நீங்கள் நடத்தி வருவதாக நாங்கள் பத்திரிகை வாயிலாக மறந்திருந்தோம். கடந்த வாரம் சுரேஷ் பிரேமேந்திரன் அவர்களும் அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். இதற்கு மேலதிகமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் பேச்சுவார்த்தை நடப்பதற்கான அடிப்படை காரணம் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலை நோக்கியதாக இருக்கிறதா அல்லது தமிழ் மக்களுடைய தீர்வு சம்பந்தமாக இருக்கிறதா என்று கேட்டால் எதற்கு முன்னுரிமை கொடுப்பதாக நீங்கள் சொல்லலாம்? உண்மையாகவே பொதுவான அடிப்படையில் அரசியல் நலன் சார்ந்த மாகாண சபை தேர்தல் மட்டுமல்ல, எல்லா தேர்தல்கள் எல்லா சம்பந்தமாக பொதுவான எல்லாவற்றிலும் இதுதான் இது என்று வரையறுத்ததாக இல்லை. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. நீங்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டீர்கள். அண்மையில ஒரு 2 கருத்து பார்த்தேன். அவர்கள் சொல்லியிருக்கார்கள். இது என்ன மாதிரி ஏன் சொல்றாருன்னு எனக்கு தெரியல. தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு உறவாடுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்ற மாதிரியான ஒரு கருத்து 2 இடத்துல கூறப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமாயிருது. உண்மை அதிலும் குறிப்பாக சொல்லியிருக்கார்கள். எனக்கும் சந்திரன் அவர்களுக்கும் முரண்பட்ட உண்மையாக என்னுடைய இல்லத்துக்கும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இல்லத்திற்கும் ஒரு கிலோமீட்டர் கூட தூரம் கிடையாது. அவர்களுடைய குடும்பம் நல்ல உணவு குடும்பம் நான் நினைக்கிறேன். நான் கடந்த 50 வருஷத்துக்கு அதை விட இந்த முறை முதல் முறை என்ற முயற்சி தோல்வி அடைந்ததுக்கு பிறகு திரும்ப என்னுடைய முயற்சியிலே நாங்கள் முதல் பேசியதே நான் சுரேஷ் பிரேமச்சந்திரனோடு தான் முதல் பேசினேன். அவர் நானும் தான் என்னுடைய இல்லத்துல என்னுடைய இந்த ஆபீஸ்ல தான் நாங்கள் சந்தித்து பேசினோம். அவன் அப்படி சில கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் இப்பொழுது நாங்கள் 3 சந்திப்பை நடத்தி இருக்கிறோம். சுமூகமாக எங்களுடைய சந்திப்புகள் இடம்பெறுகிறது. பொது விடயங்களிலே எல்லா பொது விடயங்களிலும் நாங்கள் இணக்கப்பாட்டுடன் செயல்படுவது என்று உடன்பட்டிருக்கிறோம். அதை விட 2 கட்சிகளும் கட்டமைப்பு என்ற நிலைக்கு நாங்கள் இன்னும் போகாவிட்டாலும் கூட தமிழரசு கட்சி மற்றும் டிடிஎன்ஏ உடனான ஒரு இணைப்பாக, ஒரு அபெக்ஸ் பொடியாக, ஒரு அமைப்பாக இப்பொழுது நாங்கள் ஒரு அமைத்திருக்கின்ற இணைப்பு குழு 9 பேர் கொண்ட இணைப்பு குழு ஒரு அபெக்ஸ் பொடியாக செயல்படும் என்றதை நாங்கள் கடந்த 3வது கூட்டத்தில் இணங்கி இருக்கிறோம். ஆகவே ஒரு படிப்படியாக நாங்கள் முன்னேறி இருக்கிறோம். உறவு நிலையிலே முன்னேறி ஒரு புரிந்துணர்வோடு செயல்படுவதற்காக நிலைப்பாடும் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் அடுத்த 30ஆம் தேதி சரியாக சில நேரம் மாறுபடலாம். இப்பொழுது நிலையில அடுத்த கூட்டம் அடுத்த 30ஆம் தேதி சில சமயங்களில் நடக்கக்கூடிய கூட்டம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே சுமூகமாக அந்த இணக்கப்பாடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நல்ல புரிந்துணர்வோடு தான் நாங்கள் செயல்படுகிறோம். ஆகவே இதுதான் இதற்காகத்தான் என்று இல்லை, மாநாடு தேர்தலுக்காகவோ அல்லது அரசியலுக்காக இல்லை, எல்லா பொது விடயங்களிலும் தமிழ் மக்களோடு சம்பந்தப்பட்ட பொது விடயங்களிலே நாங்கள் நிச்சயமாக இணைந்து செயல்படுவது என்ற நோக்கப்பாட்டுக்கு வந்துவிட்டோம். இதன் அடிப்படையிலே கடைசியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீளுருவாக்கம் செய்வதற்கான ஒரு முதல் படியாக இதை எடுத்துக்கொள்ள முடியுமா? இல்லை, தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீள் கட்டமைப்புக்கு அல்லது இணைப்புக்கான முயற்சி தான் என்னுடைய ஆரம்பத்திலே நான் 2025ஆம் ஆண்டு ஆரம்பத்திலே எடுத்த முயற்சி. அது சரிவரவில்லை. ஏன்னா நான் அந்த முயற்சியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அப்பொழுது இருந்த பிளாட் EPRL 3 தலைவர்களோடு தான் பேசினேன். ஆனால் அது வெற்றிகரமாக அமையவில்லை. ஆனால் பின்னாலே தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற வகையிலே அவர்கள் மேலும் 2 கட்சிகளை இணைத்து கொண்டு 5 கட்சிகள் என்ற ஒரு நிலைக்கு வந்து
குமாருடைய பேரவை அல்லது தமிழ் காங்கிரஸோடு உடன்பட்ட ஒரு நிலையில் வந்தது பின்னாலே நாங்கள் பேசினபடியால் இப்பொழுது அது கூட்டமைப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு என்றது சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக நாங்கள் இணக்கப்பாட்டோடு செயல்படுவது என்ற எங்களுடைய தொடர்புகள் கூட இப்பொழுதும் தமிழரசு கட்சி நேரடியாக அவர்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய கட்சிகளோடு நாங்கள் நேரடியாக அழைப்பு விடவில்லை, தொடர்பு கொள்ளவில்லை, தொடர்பு கொள்ள இப்பொழுதும். ஆனால் அதனுடைய செயலாளர்களோடு அவர்களோடு தான் தொடர்பு கொள்கிறோம். எங்களுடைய தொடர்பு எல்லாமே இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்போடு தான் இருக்கின்றன. அந்த தொடர்பாடுகளின் அடிப்படையில் தான் எங்களுடைய செயல்பாடு அமைகிறது. ஆகவே அதை கூட்டமைப்பின் மீளமைப்பு என்ற நிலைக்கு கொஞ்சம் அது மாறுபட்டிருக்கிறது. அப்படி வந்தால் இவர்கள் தான் அதிலே குறிப்பாக அந்த அவர் சேர்த்துக்கொண்ட 2 கட்சிகள், குறிப்பாக சந்திரகுமாரனுடைய கட்சி அல்லது ஜனநாயக போராளிகள் கட்சி எல்லாம் டிஎன்ஏ அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கவில்லை. ஆகவே அதை மீளவிக்கின்ற பொழுது அவர்களை தவிர்த்து நாங்கள் செய்ய முடியாது. அது டிஎன்ஏவுடைய தீர்மானம். ஆகவே இனிமேல் ஆனால் அந்த அடிப்படை ஆழமாக இருக்கும். எப்படி கூட்டமைப்பாக நாங்கள் இயங்கினோமோ அது இவ்வளவு பேரும் 4-5 பேர் இருந்தது, ஒரு 5-6 பேரோடு கட்சிகளோடு சேர்ந்தாலும் அதே கொள்கை, கோட்பாடு, இலக்குகளோடு தான் நாங்கள் செயல்படுவோம். அதுல வேறுபாடு இருக்காது. இதன் அடிப்படையிலே நீங்கள் தமிழ் தேசிய கூட்டணியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பாக இயங்குவதற்கான முயற்சிகளை எடுத்து வருகின்றீர்கள். ஆனால் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே சந்திரகுமார் இருக்கும் வரைக்கும் அவருடன் சேர்ந்து பயணிக்க முடியாது தமிழரசு கட்சி என்ற வகையிலே ஒரு கருத்தை செய்தியாளர்களே தெரிவித்திருக்கின்றார். இதிலே உங்களுடைய கருத்துக்கும் அவருடைய நிலைக்கும் முரண்பாடு காணப்படுகிறது. இதை எப்படி சீர் செய்ய போகிறீர்கள்? ஆரம்பத்திலேயே இந்த விடயம் நான் கையாண்டிருக்கிறேன். டிடிஎன்ஏவோடு நாங்கள் தெளிவாக பேசியிருக்கிறோம். அதனாலே தான் நாங்கள் எங்களுடைய தொடர்பாடல்களை டிடிஎன் அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு தான் செய்கிறோம். அவர்களுடைய யார் உறுப்பினராக இருக்கலாம், எந்த கட்சி உறுப்பினராக இருக்கக்கூடாது என்பதை தமிழரசு கட்சி தீர்மானிக்க முடியாது என்பது நிலைப்பாடு. அப்ப அவர்கள் சந்திரகுமாரை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் பின்னாலே நாங்கள் அந்த விடயம் பேசப்பட்டு தெளிவான ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். அவர்களுடைய குறிப்பாக எங்களுடைய உள்ளூராட்சி தலைவர்களுடைய கலந்துரையாடலோடு நடைபெற்றது. அதிலே கிளிநொச்சி சார்ந்த 3 உள்ளூராட்சி தலைவர்களும் பங்கேற்றார்கள். அவர்களோடும் இந்த விடயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். அந்த சந்திரகுமார் என்ற அவர்களுடைய தனி பிரச்சனை இருக்கிறது நாங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொண்டுதான் இந்த இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். அவை தேர்தல் என்று வருகிற பொழுது நிச்சயமாக கிளிநொச்சியை பொறுத்தவரையில தமிழரசு கட்சி வேட்பாளரைத்தான் ஆதரிக்கும். தமிழரசு கட்சி வேட்பாளரை தவிர்ப்பதென்றது நிலைப்பாடு சரி வராது. அது சில நேரங்கள்ல சந்திரகுமார் அவர்களுடைய ஒப்புதலோடு போட்டி போட்டால் அவர் கேட்கலாம். ஆனால் தமிழரசு கட்சி அந்த இடத்திலே ஒரு விதிவிலக்காக நிச்சயமாக நாங்கள் தமிழரசு கட்சியோடு தான் நிற்போம் என்பதை நாங்கள் இப்பொழுது டிடிஎன்ஏக்கும் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். இப்படியான பிரச்சனை இருக்கிறது என்பதை நாங்கள் கடந்த கூட்டத்திலே அவர்களை தெரிவு செய்திருக்கிறோம். ஸ்ரீதரன் நிலைப்பாடு ஆரம்ப முதலே நாங்கள் தெரிந்து கொண்டதுதான். அதை அவரும் ஏற்றுக்கொள்கிறார், அவரும் சொல்கிறார். அவருடைய நிலைப்பாட்டை நாங்கள் மறுதளிக்கவில்லை. அதை அப்படியே வைத்துக் கொள்ளட்டும். ஏன்னா அது தளம் சார்ந்த ஒரு லோக்கல் நிலைமை. ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் பேசும்போது இது லோக்கல் அரசியல் என்பதற்கு அப்பால் அவர் குறிப்பிட்ட விடயம் முள்ளிவாய்க்காலிலே கொல்லப்பட்டவர்கள் எல்லோரும் புலிகள்தான், பொதுமக்கள் இல்லை என்று சொன்னவர்களுடன் இணைந்து நாங்கள் பயணிக்க முடியாது என்று தான் தெரிவித்தாரே தவிர இது ஒரு லோக்கல் எலெக்ஷனுக்கான ஒரு போட்டியாக அவர் அதை பார்க்கவில்லை. ஆகவே தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு என்ன? இது அவருடைய கருத்துக்கு அவர் சொன்ன கருத்து உண்மை. அப்படியான ஒரு கருத்து இருக்கிறது.
ம். அதுல மறுதளிப்பதுக்கு என்ன கிடையாது. ஆனால் நான் இப்ப திரும்பியும் சொல்றேன். அது அவர் டிடிஎன்ஏ ஒரு கட்சி உறுப்பினர் மட்டும்தான். நாங்கள் டிடிஎன்ஏ தான் எங்களுடைய தொடர்பாளர்கள் எல்லாம் இருக்கிறது. அவர் வருகிற பொழுது இருக்கலாம். அது அவர் சொல்ற கருத்து இருந்தாலும் கூட, நாங்கள் இணக்கப்பாட்டோடு செயல்படுவது என்பதற்கான அடிப்படையிலே அதை முறித்துக் கொள்ள முடியாது. ஆனால் ஸ்ரீதரன் அவருடைய கருத்துக்கு நாங்கள் மறுதளிப்பு தெரிய விரும்பவில்லை. அவர் பேசினது உண்மைதான். அந்த கருத்து சொன்னது உண்மைதான். நீங்கள் அந்த கருத்து தொடர்பாகத்தான் கடந்த வாரம் என்று நம்புகிறேன் ஊடகங்களுக்கு ஒரு ஊடகங்கள் ஊடாக ஒரு வேண்டுகோள் உங்கள் கட்சியினருக்கு விடுத்திருந்தீர்கள். அதாவது உட்கட்சி விவகாரங்களை பொது வழியில் பேசுவதை தவிர்த்து கொள்ளுமாறு என்று தெரிவித்தது இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் எந்த விதமான குந்தகமும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் அப்படியான ஒரு கருத்தை நீங்கள் பகிரங்கமாக தெரிவித்திருந்தீர்களா? இல்லை, உண்மையாக அதிலே ஒரு தவறு நடந்திருக்கிறது. தவறல்ல, என்ன சொல்றது என்றால், ஒரு 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 மிஸ்கரேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்று நினைக்கிறேன். இல்ல, நான் 19ஆம் தேதி, அதாவது அந்த 19ஆம் தேதி தான் நான் இந்திய ஜனாதிபதி, உப ஜனாதிபதி மதிப்பார்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திக்கிற இருந்தது. நான் அதுக்கு முதல் நாள் இரவு சனிக்கிழமை 18ஆம் தேதியே நான் கொழும்புல சிட்டி பங்களூர்ல இருந்தேன். காலையில நான் ஃப்ரீயா இருந்தபோது சில பிரச்சனை இது தனியா எந்த என்னுடைய அந்த வேண்டுகோளுக்கும் டிடிஎன்ஏ சம்பந்தமாக எந்த தொடர்பும் கிடையாது. ம்ஹும். பொதுவாகவே எங்களுடைய கருத்துக்களை நான் ஒரு அபிப்பிராயமாக நான் எங்களுடைய தளத்திலே தான் அந்த பதிவை நான் போட்டேன். ம்ஹும். எங்களுக்கு அதாவது வாட்ஸ்அப் குரூப் ஒன்று எங்கள்கிட்ட இருக்கு. பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த எங்களுடைய உள்ளூராட்சி. பொலிட்டிக்கல் ம். பொலிட்டிகோ மெம்பர்ஸ் உள்ள ஒரு குரூப் இருக்கு. அதில தான் நான் இந்த பதிவை இட்ட பிறகு இது மக்களுக்கும் இது தெரிய வேணும்ன்றதுக்காக நான் அதை ஊடகங்களுக்கு பின்னாலே அனுப்பியிருந்தேன். அது கிட்டத்தட்ட அன்று 19ஆம் தேதி 2 மணிக்கு அந்த சந்திப்புக்கு முன்னதாக இது காலையிலே அந்த செய்தியை நான் கொடுத்துட்டேன். அவர்களுக்கு அனுப்பிட்டேன். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 10, 11 மணி அளவில் தான் நான் ஊடகங்களுக்கு அனுப்பியிருந்தேன். இதில் எந்த விதத்திலேயும் டிடிஎன்ஏ சம்பந்தமானது அல்ல. ம்ஹும். உள்ளுக்கு வேண்ட ஒரு கட்சியில ஒரு கட்டுப்பாடு, இணக்கப்பாடு இருக்கணும். இன்னும் ஒரு விஷயம் நான் ஆழமாக என்னோட மனது நாங்கள் ஏதாவது சொன்னோன்னே அதுக்குள்ள நான் ஏதாவது நுணுக்கமாக புலவடிக்கிற வேலையில செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே எங்களுடைய உயர்மட்டத்தில் இருக்கிறவர்கள். இதுல இருந்து நான் சொன்ன அதுல நீங்க அந்த செய்தியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் கட்சி ரீதியாக நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவர்கள். மத்திய செயற்குழுல இருக்கிறோம், பாராளுமன்றத்தில் இருக்கிறோம், மற்ற நான் மாகாண சபையில இருக்கேன். அதாவது பிரதிநிதித்துவ பொறுப்பிலே இருக்கிறோம். உங்களுக்கு கட்சியை பாதுகாக்கிற ஒரு பொறுப்பு இருக்கு. ஆகவே இந்த புது இடத்திலிருந்து நாங்கள் ஒரு அளவுக்கு வெளியில பேசாமல் இருப்போம். உள்ளுக்கு பேசலாம், பேசுறார்கள் தானே. ஆகவே அதைத்தான் நான் வலியுறுத்தினேன். ஆனா அதுக்கு கால் வச்சு சில பேர் கதைக்கிறாரு. அதுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. என்னுடைய எண்ணப்பாடு நான் சிந்திக்காத சில பேர் சிந்திக்கிறார்கள். அதான் பிரச்சனையா இருக்கு எனக்கு. ஏனென்றால் நான் ஒரே சமயத்தில் எல்லா செய்திகளும் பகிரங்கமாக பத்திரிகைகளில் வருகிறது. நீங்கள் ஒரு கருத்தை சொல்வதற்கு முதல் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதே சமயம் நீங்கள் உட்கட்சி பிரச்சனைகள் தொடர்பாக பகிரங்கமாக பேச வேண்டாம் என்ற ஒரு அறிக்கையை பத்திரிகைகளுக்கு கொடுக்கிறீர்கள். இரண்டுமே சமகாலத்தில் வரும்போது நாங்கள் அப்படித்தானே முடிச்சு போட வேண்டி இருக்கிறது. அப்படி போட்டாலும் பரவாயில்லை. ஸ்ரீதரனுக்கு நான் சொல்றேன், எனக்கு அந்த உரிமை இருக்கிறது. ம், ம். ஸ்ரீதரனோட தனிப்பட்ட முறையிலே நான் பேசுகிறேன். நிச்சயமா நான் சில கருத்து பாடுபாடுகள் அவரோட விவாதிக்கிறேன். இன்றைக்கு பகிரங்கமாக சொல்றேன். சில கருத்தில் நான் அவரோட விவாதிக்கிறேன். ம். தெளிவாக நாங்கள் விவாதிக்கிறோம். அந்த உறவு பாதிக்கப்படவில்லை. ஸ்ரீதரனோடு கட்சி ரீதியான உறவை நான் பாதிக்கப்படவில்லை. நாங்கள் என்ன காரியங்களும் என்னை பொறுத்தவரை சில குறை சொல்றாங்க. ஸ்ரீதரன் அவர்கள் அந்த விவகாரத்தில் பேசும்போது ஐயா இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதாவது நான் என்னுடைய நிலைப்பாட்டை கட்சி தலைவருக்கும் மத்திய குழுவுக்கும் தெரிவித்திருக்கிறேன் என்ற போது உங்களுக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும், அதாவது தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடந்தபோது நீங்கள் அதை அவர்களுக்கு தெரிவித்ததாக சொல்லுகிறீர்கள். அப்படியானால் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் நம்மோடு பேசும்போது இந்த விவகாரம் தொடர்பாக அவர் கொஞ்சம் காரசாரமாகவே கருத்தை தெரிவித்திருந்தார். அதாவது சந்திரகுமார் அவர்கள் ஒரு முன்னாள் போராளி, அவர் இபிஆர்எல் இயக்கத்தில் இருந்தவர். ஸ்ரீதரன் அவர்கள்
அரசியலுக்கு வருவதற்கு முன்னர் எப்போதோ அரசியலுக்கு வந்தவர், மக்களுக்காக தனது உயிரை மாய்க்க முன் வந்தவர் என்ற கருத்துக்களை அவர் வலியுறுத்துகிறார். ஆனால் நீங்கள் சொல்லும் கருத்தும் சு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவருடைய நிலைப்பாடும் ஒன்றுக்கொன்று கொஞ்சம் முரண்படுகிறது. இல்ல இல்ல முரண்பாடு இல்ல. அவர் தன்னுடைய அதாவது அவர் டிடிஎன்ஏ பேச்சாளர். ம், ம், ஒரு பேச்சாளர். அவருடைய கட்சியிலுடைய ஒரு அங்கத்துவ கட்சியினுடைய உறுப்பினர்கள், தலைவர்கள் சம்பந்தமாக பேச வேண்டிய கடப்பாடு அவருக்கு இருக்கு. அதை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். ம், ம். அது பிள்ளை அல்ல. நாங்கள் இப்படியான ஒரு சங்கடம் எங்களுக்கு இருக்கிறது. ஸ்ரீதரன் கொஞ்சம் இதில் அவருடைய கிளிநொச்சியிலே தனக்குள்ள சங்கடம் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதை அப்படியே வைத்துக் கொள்வோம் என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அதுக்காகவே நாங்கள் ஒரு முரண்பாட்டுக்கு போக வேண்டிய தேவை இல்லை. அது சரி. சந்திரகுமாருடைய படம் அப்படியே இருக்கட்டும் என்றது எங்களுடைய நிலைப்பாடு. ஆகவே அது சிறிதரனுக்கும் சொல்லி இருக்கிறோம். சரி. அவர் அதில் அவருடைய நிலைப்பாடு நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஓகே, அதை விட்டு நாங்கள் கடந்து செல்வோம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. சரி, நாங்கள் கடந்த அடுத்த கேள்விக்கு செல்வோம். சொல்லுங்க. அடுத்ததாக தமிழ் அரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலே ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டதாக சொல்லியிருந்தீர்கள். 9 பேர் கொண்ட குழு. அந்த குழுவிலே யார் யார் உறுப்பினர் என்று அறிய முடியும்? உண்மையாக அந்த அந்த டிடிஎன்ல இருக்கிற 5 கட்சிகளுடைய தலைவர்களும் அதனுடைய செயலாளர் திரு ரட்னலிங்கம் அவர்களை சேர்ந்த 6 பேரும், தமிழரசு கட்சியிலிருந்து நான் தலைவர், செயலாளர் மற்றும் மற்றது மட்டக்களப்பில் இருந்து மூத்த எங்களுடைய தலைவர்கள் ஒருவர் துர்ராசிங்கம் அவர்களும் சேர்ந்து 9 பேர் தான் இந்த குழுவாக இருக்கிறோம். சரி, நல்லது. சற்று முன்னர் பேசும்பொழுது நீங்கள் இந்திய துணை ஜனாதிபதி கௌரவ ராதாகிருஷ்ணனுடைய சந்திப்பை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். அதிலே பேசப்பட்ட விடயங்கள், அவரிடம் நீங்கள் வைத்த கோரிக்கை என்ன, அதற்கு அவர் உங்களுக்கு அளித்த உறுதிமொழி அல்லது பதில் என்ன என்று அறிய முடியாது? முதலாவதா, உண்மையாக நாங்கள் உபஜனாதிபதியோட மட்டுமல்ல, பாரத பிரதமரை சந்தித்த பொழுதும் கூட தமிழரசு கட்சி சார்பே 4 பேர் நாங்கள் கலந்து கொண்டோம். அதே 4 பேர் தான் இப்பொழுதும் கலந்து கொண்டோம். நான் தலைவர் என்ற முறையிலே நானும், பொதுச் செயலாளர் சுவந்தன் அவர்களும், பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில திரு சிறிதரன் அவர்கள், சாணக்கியர் அவர்கள் சேர்ந்து கொண்டோம். முக்கியமாக எப்பொழுதுமே நான் கடந்த தலைமைக்கு முக்கிய சந்திப்புகள் என்று சொல்ல போனால், இதுவரையில அனுகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களோடையோ அல்லது ஜெய்சங்கரையோடையோ, இப்பொழுது உப ஜனாதிபதியோடைய சந்திக்கிற பொழுது அந்த கலந்துரையாடலை ஆரம்பித்து வைக்கிறவனே நான் தான். ஆகவே அவர்களுக்கு நான் முதல் எங்களுடைய நிலைப்பாடு எந்த சந்தேகம் இல்லை, சமஷ்டி தான். அதுதான் எங்களுடைய அடிப்படையான கோட்பாடு. அது நான் திரும்ப உங்களுக்கு நான் முந்தையும் சொன்ன போது ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் அவருக்கு நான் சொன்னேன். core policy of the ITAK is an irrevocable power sharing within the framework of an undivided country, and it should be on the basis of a federal structure. இதுதான் தெளிவா, இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதுல எந்த மாற்றம் கிடையாது. 1949 இருந்து கட்சி ஆரம்பத்திலே இருந்து இதுதான் சமஷ்டி தான், கூட்டாட்சி தான் எங்கள் நிலைப்பாடுன்னு சொல்லி அதுக்கு மேலாக ஒன்றை இருக்கின்றேன். கௌரவ மோடிஜி அவர்கள் இலங்கை பாராளுமன்றத்திலே பேசுகின்ற பொழுது அவர் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் என்ற சொல்லியிருந்தார்கள். அந்த அமைப்பு அவர் அதை பிராக்டிஸ் பண்றோம். நாங்கள் இப்பொழுது அதுக்கு மேலாக கூட்டாண்மை என்ற கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையிலே எங்களுடைய அணுகுமுறை இருக்கிறது. நாங்கள் தெளிவாகவே சமஷ்டியே இருக்கிறோம் என்பதை சொல்லி, மாகாண சபை முறைமையிலே தேர்தல் நடத்தப்பட வேண்டும், நாங்கள் அது இருக்கிறதையும் இல்லாமல் போகாமல் பாதுகாக்க வேண்டும் என்பது பற்றியும், முக்கியமாக என்னை பொறுத்தவரையில நாங்கள் இந்த மீள்குடியேற்றம் சம்பந்தமாக, அதாவது குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அகதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இங்கே திரும்ப எங்களை மீள குடியேற வேணும், வர வேணும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எல்லாருமே குறிப்பாக சொன்னோம். அதுல அது முக்கியமாக எனக்கு தேவைப்பட்டது, அவர்கள் வராவிட்டால் என்னுடைய பார்வையில ஜனாதிபதி அவர்களுக்கு நான் இன்னொரு கூட்டத்திலே சொல்லியிருக்கிறேன். அவர்கள் அதை எங்களுடைய நிலையிலிருந்து பார்த்திருக்கிறார். அவர் சொல்றாரு,
அது நாங்கள் இல்லை இங்கே ஜனநாயகம் கொடுக்கறதுனால அங்குடைய ஜனத்தொகை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆகவே பலம் குறையும். ஆனபடியால் விரும்பினவர்களை நாங்கள் முதல் பட்டியெடுத்து அங்கே கூடியமைப்பி இந்தியா இங்க செய்யறது அங்க செய்யலாம். அது அவர்கள் திருப்தியாக இருக்கிற பொழுது ஏனைய வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்ற சில கருத்துக்கள் சொல்லப்பட்டது. வேறு மற்றவர்களும் மீனவர் பிரச்சனை பேசப்பட்டது. அதாவது குறிப்பாக எங்களுடைய 2 தரப்பு மீனவர்களுடைய முரண்பாடு, இந்திய மீனவர்கள் அத்துமீறி மீன்பிடிக்க கொண்டு பல விடயங்கள் நாங்கள் பேசி இருக்கிறோம். ஆகவே அவர் குறிப்பாக தேர்தல் மாகாண சபை தேர்தல் மூலியமாக தான் ஜனாதிபதியோடு ஏற்கனவே பேசினது இல்லை. அவர்கள் பேசுகிறார்கள் தான், ஆனால் இவர்கள் செய்கிறார்கள் இல்லை என்பதுதான் எங்களுடைய குறைபாடு. ஆனால் அதே அவர்கள் சொல்லியிருக்கார்கள். குடியேற்றத்திலே மீள் குடியேற்றத்திலே அவருடைய தெளிவான அணுகுமுறையையும் நான் நான் ஏற்றுக்கொண்டேன் அல்லது நான் அப்ரிசியேட் பண்ணேன்னு சொல்றேன். அது அப்படியே ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வர வேணும் என்றது என்னுடைய ரீஹபிலிட்டேஷன். அந்த ரீசெட்டில்மெண்ட் ஒரு முக்கியமான அம்சமாக நாங்கள் பார்க்கிறோம் ஜனத்தொகை குறைந்து கொண்டு போற காரணத்தினால. அதுல முக்கியமான இன்னொரு விஷயம் நான் இப்ப சொல்ல வேணும், அதான் நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப நாங்கள் முடிஞ்சு எங்கட ஊடகங்கள் அங்க ஒரு தடவை ஊடகங்கள் பாரு இல்லை, அனுமதிக்கிறது இல்லை. இப்ப முடிஞ்ச பிறகு நான் எனக்கண்டு சில அணுகுமுறைகள் இருக்கு. நான் கூட முடிஞ்சது என்ற பாட்டில ஊடகங்களை தேடி பிடிச்சி நான் போய் சொல்ற வழக்கம் எனக்கு கிடையாது. நான் முடிச்சுட்டு நான் அது இன்னொரு நிகழ்வு இருந்தது. ஜனாதிபதி பங்கு பெற்றுகின்ற நிகழ்வு கதிரேசன் மண்டபத்தில் இருந்தது. அது புலம்பெயர் இந்திய மக்களுடைய வரவேற்பு மிக சிறந்த ஒரு அதுக்கு நான் போயிருந்தேன். அது முடிஞ்ச இந்த வாட்டில் வந்துட்டேன். இதுல என்ன நடந்துட்டா ஒரு முக்கியமானவர்கள் குறிப்பாக பாரத பிரதமர் வந்தவர்கள் கூட முதல்ல எல்லாரும் நிறுத்தி போட்டு சொன்னார், கம் ஹேவ் அ போட்டோகிராஃபர். எல்லாரும் நாங்கள் முதலிலேயே படம் எடுத்துக்கொள்ளுவோம். அது ஒரு டிப்ளமேட்டிக் ப்ரொசீஜர். எங்கெல்லாம் தெரியாத முன்னுக்கு தள்ளி கொண்டு இருந்ததை நான் பார்த்தேன். எனக்கு அந்த பழக்கம் இல்லை. இருந்தாலும் அவர் பேர் சொன்னா ஓகே ஓகே வி வில் டேக் செப்பரேட்லி என்று எங்களை எல்லாம் தனித்தனி படம் எடுத்தேன். நான் பாம்பு எடுத்தேன். நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கு பிறகு பொதுவாக வளமை முடிகிற பொழுது அந்த வந்த பெரிய பிரமுகர் யாரா இருந்தாலும் அவர்கள் மற்ற பக்கத்தை தன்னுடைய பக்கம் ஒரு பக்கம் இருக்கு, மற்ற பக்கங்களை போன்றவர்கள் ஒரு ஓகே திருப்பி ஒன்று சொல்லி போறது வளமே உண்டு. அது அதே போல அப்படியே வர்ற பொழுது நான் தானே முதல்ல இருந்துறேன். என்னுடைய எல்லா கலந்துரையாடலும் என்னுடைய முதல் ஆசனம் எனக்குத்தான். அது முறைப்படி தமிழரசு கட்சி என்ற வகையில் தலைவன் என்ற வகையில் மட்டுமில்லை, சீனியர்ஸ் எல்லாத்துலயும் நான் சீனியர் தான் வைப்பேன். அப்போ அவர் என்னுடைய கையை பிடித்துக்கொண்டு ஸ்ரீதரனையும் கையை பிடிச்சு கொண்டு சொன்னார், இது ஒரு மிகப்பெரிய ஆழமான ஒரு ஒரு கருத்து which comes from a statesman of India. அவர் சொன்னார், ஏதோ கட்சிகள் அதிகரிச்சு போயிட்டு கூடுதலான டூ மெனி பார்ட்டிஸ், கொஞ்சம் இதுகளை கவனம் செலுத்துங்கள். எனக்கு விளங்கினது எங்களுக்கு விளங்குன்னு அவர் என்ன சொல்றாரு. பின்ன சொன்னாரு, சரி நாங்கள் அதுல ஒண்ணும் பரவாயில்ல தலையாட்டி போட்டு சிறுகரன் நானும் தான் தமிழிலே சொன்னார். அப்படியே தமிழர் தானே, தமிழிலே தானே சொன்னார். இங்கிலீஷ்ல டூ மெனி என்றது சொன்னவர், ஆனா தமிழ்ல தான் சொன்னவர். சரிதானே? போயிட்டு நாங்க எங்க வீட்டுல வந்துட்டோம். நான் வரையில வர்ற பொழுது நினைக்கிறேன், நான் கொழும்பு தாண்டி நீர்கொழும்புல வர்ற பொழுது நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், வீரேஸ்வரி ராம் எனக்கு அடித்தார்கள், போன் பண்ணி சொன்னார்கள், இப்படி உபஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் உங்களுடைய கையிலையும் ஸ்ரீதரன் கையும் பிடித்துக் கொண்டு உங்களுடைய அதிகரித்த கட்சி கூடுதலாக இருக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் கவனம் செலுத்துங்கன்னு சொன்னார். உண்மையா? அப்ப நான் அவருக்கு சொன்னேன், நான் இன்னும் உங்களுக்கு சொல்லல, ஆனா இது உண்மையான தகுதி உங்களுக்கு சொல்லி இருக்கு. நான் நினைக்கிறேன் ஸ்ரீதரன் தான் சொல்லி இருக்கலாம், அவர் தான் சொல்லி, ஆனால் அது உண்மையான தகவல் தான் என்று உறுதிப்படுத்தினா அவர் அந்த செய்தி அன்றைக்கு இப்ப இங்க என்ன நடக்குன்னு ஒருத்தர் சொல்றார். எனக்கு சில பேரை அவர்கள் பெரிய மேதாவியல் தங்களுக்கு நினைச்சிருக்கோம், நான் விட்டுட்டுறது. அவர் ஒரு மேதாவி இப்ப சொல்லியிருக்க, எனக்கு விளங்க இல்லையா, எனக்கு ராஜேந்திரன் தெரிய இல்லையா, மொழி விளங்க இல்லையா, அவர் பேசுனதே தமிழ்.
இதுக்கு என்ன வியாக்கியானம் எனக்கு விளங்கே இல்லையா? டிப்ளமேட்டிக் லாங்குவேஜ் விளங்கே இல்லையா? இவர் எத்தனை டிப்ளமேட்டை கண்டாருன்னு தெரியாது. நான் 1971 மாநகர சபையான கவுன்சிலே இல்லாத நிர்வாகம் செய்த காலத்துல எத்தனை டிப்ளமேட்ஸை கண்டிருப்பார், எத்தனை மினிஸ்டர்ஸ் கண்டிருப்பார், எத்தனை தலைவர்களை கண்டிருப்பார், எத்தனை போராளிகளை கண்டிருப்பார். சரி, எனக்கு இப்ப இவன் எல்லாருக்கும் பாடம் கொடுத்து பழகி எனக்கு விளங்க இல்லையா? நல்ல வடிவா விளங்கினதா என்ன சொல்றாரு? அதைத்தான் அது நானும் சொல்லல, சொன்னது ஸ்ரீதரன். நான் அதை உறுதிப்படுத்தினது. ஆனா சரி, அவர் சொன்னா இதுதான் சரிதானே. இதை போன்ற விலையெல்லாம் கதைக்கிறையா அவைக்கு இதுவே கட்சியா தான் தோன்றும். ம். இதை நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். இங்க இருக்கிற கட்சி இன்றைக்கு வேலஞ்சாமி போன்றவர்கள் அந்த சாமி இந்த சாமி எல்லாம் சேர்ந்து எல்லாம் கட்சி மாதிரி தானே திரியினம். அப்ப தூமனியோ இல்லையோ? ம். அப்ப ம். அவர் பண்ண வேண்டியதுதானே. அதை சொன்னா இவைக்கு கடுப்பேன். அதே சிவஞானத்துக்கு விளக்கிச்சு. எனக்கு என்ன படிக்கிறதுக்கு நீ பிறந்ததா வரும். அவரை பத்தி எனக்கு தெரியும். ஒரு காலத்துல அந்த பேசுறவர் இப்ப அண்மையில பேசினவர் எனக்கு சரியா வருஷம் ஞாபகம் இல்லை. ஐதர் 2010 or 15 எனக்கு தெரியல. அது சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த வேலன்சாமி அப்பொழுது அவற்றுடைய அந்த அவர் இந்தியால வெளியில வர முன்னம் அவற்ற மதஸ்தாபனத்துல இந்திய மதஸ்தாபனத்துல பொறுப்பாயிருந்தவர். அவற்ற வீட்டுல ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டம் உறவு கூட்டம் நடந்தது. இப்ப நானும் மாவையும் தான் போனாங்க. இவரும் வந்தார். அதாவது மீடியேட்டர்ஸ் அந்த நீ சைக்கிளோட நிக்கிறீர் மீடியேட்டர் வாரி. இப்ப இது எல்லாரும் ஒரு வார்த்தை வச்சிருக்க நீங்க பார்த்தீங்களோ? என்ன தேசமாக திரட்சி இது இந்த சொல்லாட்சிகளை வச்சு எங்களுக்கு விளங்க தானே எங்க போறோம் நாங்க இது வேண்ட வயதுக்கு எங்களுடைய அனுபவம் இருக்கு. கதைக்கிறத யோசிச்சதைகள் நாங்க அடக்கமா இருக்கிறதுன்றதுக்காக சுயஞானத்துக்கு டிப்ளமேட்டிக் லாங்குவேஜ் தெரியும். உனக்கு என்ன தெரியும் டிப்ளமேட்டிக் லாங்குவேஜ்? நான் எத்தனை டிப்ளமேட்ஸை கண்டிருப்பேன். இதை சொன்னா அழகாம். அதை கேட்கிறவைகளும் மீடியாக்களும் சிலர் ஒரு மீடியாவுக்கு சந்தோஷம். ஏன்டா இப்ப அவர்களும் ஃபோர்கோன் கன்க்ளூஷனோட தான் எங்களை அணுகிறார்கள். இது மிக துன்பமான விஷயம் நான் பகிரங்கமா சொல்றேன். அது அப்படி சொல்ல. ஆனால் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன கருத்து ஸ்ரீதரன் தான் முதல் உண்மை மீடியாவுக்கு சொன்னது. நான் சொன்னேன். ஆனா ஸ்ரீதரன் சரியா தான் சொன்னது. என்ன நடக்கண்டால் டூ மெனி பார்ட்டிஸ் எல்லாம் காட்டி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அப்படியே ஒரு ஒரு பெரிய மண்டபத்துல சுத்தி இருப்பார்கள். தமிழரசு கட்சி அப்படி இல்லை. அந்த மாதிரி எல்லாருக்கும் போட்டு செய்யற மாதிரியான இல்லை. நாங்கள் சில இப்போ டிடிஎன்ஏயோடு பலமான கட்டமைப்பாக நாங்கள் இருக்க வேணும்ன்றதுல நாங்கள் தெளிவா இருக்கிறோம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்ப இது வந்து கண்டெல்லாம் போயிட்டு அவைக்கு பேர் சிவில் சமூகம். நான் சிவில் சமூகத்துக்கு மாறானவன் அல்ல. நான் என்ஜிஓக்குள்ளே கனகாலம் இருந்தேன். என்ஜிஓ கவுன்சிலில் தலைவராக இருக்கிறேன். ஒரு என்ஜிஓ இருந்தது எனக்கு தெரியும் இல்லை. ஆனால் இந்த இதில் குழப்பமான வியாக்கியானங்கள் எங்களுக்கு எதிராக பொருள்தான். இது ஏன் மாறணும்டா சிறிதரனுக்கு முரண்பாடு சிறிதரனுக்கு இந்த முரண்பாடு இல்லை. நான் இப்ப இதையும் தற்செயலா சந்தர்ப்பம் இல்லாட்டி இதுலயே சொல்லி வர்றேன். அடுத்த வாரம் மேடையில கட்சி ரீதியாக சில தீர்மானங்களை நானும் பொதுச் செயலாளரும் சேர்ந்து எடுப்போம். தலைவர் எல்லாத்துக்கும் எல்லாரையும் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் கூட்டம் வச்சு தீர்மானிக்கலாமே. அப்போ நாங்கள் வந்து மாவட்ட ரீதியாக ஒரு மேடை வைக்கலாமா அல்லது பொதுவாக வைக்கலாமா என்ற இந்த சூழ்நிலையில இப்போ நாங்கள் மாகாண ரீதியாக ஒவ்வொன்றை வைக்கணும் என்று தீர்மானிச்சு வடக்கு மாகாணத்தை மாங்குளத்தில் வைக்கிறதாக நாங்கள் முடிச்சோம் கட்சி ரீதியாக. ஆனா இதே நேரம் ஸ்ரீதரனை பொறுத்தவரையில ஸ்ரீதரன் கிளிநொச்சியில ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது யதார்த்தம் தானே. அதை நான் மறுக்கலா தானே. அதை ஏற்றுக்கொண்டு தானே நாங்கள் பயணிக்கணும். அப்ப அவர் இதை விட கடந்த 2-3 மேடையில நான் பிரச்சனை இருக்கிறேன். அது வந்து கட்சி ரீதியா செய்கிறேன். அங்க வந்து எல்லா பொது அமைப்புகள் என்ன தெரியும் ஒவ்வொரு அமைப்புகள் இருக்கு. சங்கங்கள் அமைப்புகள் அவை சேர்ந்து அந்த மேடை செய்கிறவை. அப்ப நான் சொன்னேன் ஓகே நீங்கள் செய்யுங்க 3 மணி ஓகே நீங்கள் செய்யுங்க. நான் வருவேன். நான் கட்சி ரீதி தலைவரோ இல்லையோன்றதில் நான் உங்களோட 3 மணிக்கு உங்களோட கூட்டத்துல பங்கு பெற்றிட்டு நான் மாங்குளத்துக்கு போவேன். இதுல எந்த குறைபாடு கிடையாது. நீங்கள் கட்சி ரீதி இல்லைன்றது எனக்கு தெரியும். அதனால சுதந்திரனுக்கு சொன்னேன் ஓகே அவர்கள் அதை 3 வருஷமாக 4 வருஷம் எனக்கு தெரியும். நானும் போயிருக்கேன் செய்கிறார்கள். அதனுடைய அவர்கள் செய்யட்டும். அது கட்சி ரீதியாக எங்களுடைய மேடை மாங்குளத்துல இருக்கும். ஆனால் இதுதானே தமிழரசு கட்சியை தொடர்பான விமர்சனங்களுக்கு காரணமாக இருக்கிறது. அதாவது கிளிநொச்சியில்
அந்த ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் பயணிக்கிறோம் என்று தமிழரசுக் கட்சியின் தலைவர் நீங்கள் சொல்வது என்பது, கட்சி கட்டுப்பாட்டை மீறுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் அங்கீகரிப்பது போல் ஆகாதா? இல்லை, நிச்சயமாக இல்லை. அவருடைய கருத்துக்கள் எங்களுக்கு சொல்லப்படுகிற பொழுது, இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க எங்களுடைய கூட்டத்துக்கு முதல்ல ஒரு 2 ஹவர்ஸ் முன்னுக்கு ஏற்கனவே நான் அவரோட கதைக்கிற பொழுது சில விஷயங்கள் பேசுறேன். நான் 9ஆம் தேதி, மே மாசம் 9ஆம் தேதி மத்திய சிறுகுழு கூட்டம் இருக்கிறோம் என்று அவருக்கு தெரியப்படுத்தி இருந்தேன். இப்ப அவர் எனக்கு செய்தி போட்டிருக்காரு. 9ஆம் தேதி எனக்கு 2 ஒரு ஆம் பிரச்சனை ஏற்கனவே உள்ள நிகழ்வுகள் இருக்கு. இந்த இதில மாற்றலாமா? ம். வந்து எனக்கு எழுதியிருக்கிறார். நான் அதை உடனடியாகவே பொதுச் செயலாளருக்கு அனுப்பியிருக்கிறேன். வசதி என்றால் நாங்கள் மாற்றுவோம். தேதியை மாற்றி செய்வோம். ஆகவே அது வந்து அவருடைய அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இந்த விஷயத்தில இது தமிழரசு கட்சியினுடைய நிகழ்வு அல்ல. கிளிநொச்சியில நடக்கிறது. அது பொது அமைப்புகளினுடைய நிகழ்வு. அதில சுமந்திரன் தமிழரசு கட்சி சார்ந்ததும் ஒரு அங்கமாக இருக்கும். இதை நல்லா தெளிவா தெரியும். ஆகவே அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தான் போகிறோம். நீங்கள் இந்த முரண் கிளிநொச்சி கட்டுப்பாடு கிளிநொச்சி சாரி, கூட்டத்தில் கலந்து கொள்வதாக தெரிவித்திருக்கிறீர்கள். தமிழரசுக் கட்சியின் தலைவராக பொதுச் செயலாளரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார் என நாங்கள் எதிர்பார்க்கலாமா? இல்லை. அது தமிழரசு கட்சி கூட்டம் மாங்குளத்திலே தொடர்ந்து நடைபெறும். ம். இந்த கட்சி கூட்டம் என்ற வகையிலே நான் ஒரு பங்கு பொது நிகழ்விலே நான் பங்களித்து விட்டு எங்களுடைய மாங்குளம் கூட்டத்துக்கு நான் சென்று பங்கு கொள்வேன். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வேறுபாடாக நாங்கள் பார்க்கவே இல்லை. இது மற்றவர்கள் தான் அவர் போகவில்லை, இவர் போகவில்லை. இது சந்தோஷத்துக்காக எங்களை அனுதாபத்துல சொல்றதாக இல்லை. எங்களை அடிச்சு எனக்கு ஒன்றை நான் தெளிவாக பதிவு செய்கிறேன். சில காரியங்கள் தெற்கத்திய அஜெண்டாவில தான் நடைபெறுறது. தெற்கத்திய அஜெண்டாவில் தான் இப்ப ஏன் இந்த அவர் பேசினது யாரு ராதாகிருஷ்ணன் கூட கதைச்சது வியாக்கியானம் சுய வியாக்கியானம் அது சரியில்லை இது சரியில்லை ஏன் எப்படி அவர் உங்களோட கட்சிக்குள்ள புலவிருக்கண்டு சொன்னதை எடுக்க நீ யாரு சிந்திக்கிறது? அவர் தமிழ்ல சொன்னவர். நீ ஏன் விமர்சிக்கிற? ஏன் கற்பனை செய்கிற? வை ஆர் இன்டர்பிரிட்டிங் புலியான பத்திரத்தை கொடுக்கிறார்கள். அனுபடியால் இதுல வந்து சில விஷயங்கள் அரசியலில் ஒரு பிளெக்சிபிலிட்டி இல்லாமல் கட்சியை ரிஜிடிட்டி இருக்கு. நாங்க டிசிப்ளின்ல ரிஜிடிட்டியா தான் இருக்கிறோம். இப்ப சில சமயங்கள்ல ஸ்ரீதரனுக்கு நாங்க சொல்லுறோம். அவர் ஏற்றுக்கொள்றாரு. நான் பகிரங்கமா சொல்றேன். இப்ப நான் டேட் அவர் சொன்னேன் டேட் ஓகே. வேற சில விஷயங்கள் கூட கதைச்சு நான் விவாதிக்கிறேன்னு சொல்றேன். நான் விவாதிக்கிறேன். ஆனால் அந்த சந்திப்பில் நடைபெற்ற சந்திப்புகளில் ஸ்ரீதரன் அவர்கள் இந்திய உப ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனிடம் தன்னுடைய தலைவர் தெரிவை தன்னை பதவி ஏற்க விடாமல் தடுத்து விட்டார்கள் என்று முறையிட்டதாக சில பத்திரிகைகளில் செய்திகள் வந்திருந்தது. அந்த செய்தி உண்மையா? இல்ல, அவர் அப்படி அவர் தன்னுடைய கருத்தை சொல்லுற பொழுது ஆரம்பத்திலே சொன்னவர் தான். நான் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் இது வழக்கு வச்சு என்ன செய்ய தலைவராக விட்டு சொன்னவர் தான். அதை பற்றி விமர்சிக்க விரும்பவில்லை என்று அது நீதிமன்றம் சம்பந்தமான விஷயம். ஒன்று மட்டும் நான் சொல்றேன். நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை ஒரு இந்திய உப ஜனாதிபதியிடம் ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருப்பது என்பது கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது அங்கால போனாலும் நான் கட்சி தலைவர் என்று அதுல சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். சுதந்திரன் பொதுச் செயலாளர்னு சொல்லிக் கொண்டு சரிதான் சொல்றேன். எனக்கு அது வந்து அப்படி சொல்லலாமா இல்லையன்றத தீர்மானிக்க வேண்டியது ஸ்ரீதரனே நான் அல்ல. ஸ்ரீதரன் தான் அது சரியா அப்படின்னு தீர்மானிக்க சொல்லிட்டேன். ஒன்று மட்டும் நான் திரும்ப பகிரங்கமா பதிவு செய்கிறேன். நான் அவருக்கே சொல்லியிருக்கேன். உங்களுடைய தெரிவு விதிமுறைக்கு மாறானது, சட்ட முறைக்கு மாறானது. அது தெரிவே அல்ல. இதைத்தான் நான் இந்த இப்பொழுது வழக்கிலே திருவோணமலை வழக்கிலே நான் பதிவு செய்கிறேன். ஏனென்றால் நான் அப்பவே 156க்கு மேலே பேருக்கு மேலே பொதுச்சபையா இருக்க இயலாது யாப்பின்படி, எங்களுடைய கட்சி யாப்பின்படி நீங்கள் ஆக்களை சேர்த்து உங்களுக்கு வசதியா சேர்த்து கொண்டு வந்து ஓட் பண்ணது தவிர நான் ஸ்ரீதரனுக்கு சொல்லி அப்ப ஸ்ரீதரனுக்கு ஒன்று கேட்டவன். அப்ப அதையே சொல்லியிருக்கலாம். நான் அவங்க சொன்ன ஒன்று உண்டு அன்றைக்கு நான். ஆனா நான் அன்றைக்கு எந்த கூட்டத்திலையும்
நான் வாய் திறந்து ஒரு சொல்ல இல்லை. என்னடா ஏதோ நடந்து முடியட்டும் என்று. ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கலாம். சொல்லி இருந்தால் அன்றைக்கு ஒரு கலவரம் நடந்திருக்கும். அப்படியான ஒரு நிலை தான் அங்க இருந்தது. ம்ஹ்ம். ஒரு 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 என்னன்னு சொல்றது? இஸ் எ மோப் ரூல் மாதிரி இருந்தது. ஆம், ஆம். அப்ப ம். நான் கதைக்க விரும்பல. நான் சிறிதருக்கு சொன்னேன். "நோ, நோ நான் கதைக்க விரும்பல. கதைச்சு தான் சில நேரம் தாக்கப்பட்டிருக்கலாம்." ம். அந்த நிலை இருந்தது. அவன் நான் சொல்லல. பட் சிறிதருக்கு நான் சொன்னேன். இதுதான் நிலைப்பாடு. இந்த 323 பேரோட தெரிவு தெரிவே அல்ல. ம்ஹ்ம். ஆகவே என்னுடைய நிலைப்பாடு அதுதான். நான் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் என்று அவர் சொல்றது, அவர் சொல்லிக் கொண்டிருக்கட்டும். அது அவர் சொன்ன சுதந்திரம். நான் தடுக்கல. ஆனா என்ன பொறுத்தவரையில அது சரியல்ல. ஆனாலும் அவர் சொன்னவர் தான். அது சரியா பிழையா? இல்லை, என்பதிலே தொடர்ச்சியாக நீங்கள் இப்போது தலைவர் தெரிவிலே சொல்லுகிறீர்கள், அது ஒரு மொப் ரூலாக இருந்தது என்று. ஸ்ரீதரன் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மொப் ரூலை தமிழரசுக் கட்சிக்குள் பேணுகிறார் என்பதுதான் இங்கு பிரச்சனை. குறிப்பாக நீங்கள் செம்மணி புதைகுழிக்கு நீங்கள் விஜயம் செய்த போது, அதாவது அந்த மனித உரிமை ஆணையாளர் அங்கு வந்தபோது செய்தபோது, திட்டமிடப்பட்டு நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்கள் ஸ்ரீதரனுடைய ஆதரவாளரால். ஆனால் நீங்கள் தொடர்ந்து மேன் ஸ்ரீதரன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிறீர்கள். இல்ல நான் ஸ்ரீதரன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றது இல்லைன்றது நான் சில காரியங்களை வெளியில இன்னும் கூட சொல்ல விரும்பவில்லை. கடந்த 3 நாட்களாக சில எங்களுக்குள்ள 2 விவாதம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ம். சில நேரம் சில நாட்களிலே உங்களுக்கு தெரிய வரும். அவரோடு ஒரு விதத்திலே மிக ஆழமாக நான் ஆனா உறவோடு தான். முரண்பாடு பேசப்படுறோம். நாங்க பேசுறோம். உறவோடு தான் பேசுறோம். உரிமையோடு தான் பேசுறோம். அவர் ஒரு நிலைப்பாடு எடுக்க பார்க்கிறார். நான் சொன்னேன், "நோ. தமிழரசு கட்சி தனித்துவமான கட்சி. எவனவன் கூப்பிட்டோன்னு கண்டறிய போய் எல்லாத்தையும் போய் குந்திக் கொண்டிருக்கிற கட்சி." இந்த வார்த்தையை நான் பாவிச்சிருக்கிறேன். போய் யார் யார் கூப்பிடுறாருன்னா அவருக்கு பின்னால போய் குந்துற கட்சி அல்ல. இது நிலைப்பாட்டை நான் எடுக்கிறேன். அது அவருக்கு சொல்லி இருக்கிறேன். அப்ப நாங்கள் பேசுறோம். ஆனால் முறித்துக் கொள்வது இலகு. ம். உடைத்துக் கொள்வது இலகு. இதை இன்னும் ஒன்று வகையில நான் வெளிப்படையாகவே இனி சொல்லலாம். பாராளுமன்ற தேர்தலிலே நாமினேஷன் குழுவிலே நான் நினைக்கிறேன். அன்றைய நிலையில இருந்த நிலைப்பாட்டிலே நாமினேஷன் குழுவிலே நான் கடைசியா மாவே இருந்து மாவே ஒரு சொல்லியும் கதைக்கல. ஸ்ரீதரன் சும்மா எனக்காகவே அதுக்காகவே சும்மா அவர் கதைச்சு அவர் ஒன்றும் கதைக்கல. நான் இப்போ சொல்றேன். அவர் ஸ்ரீதரன் என்று சொல்லிப்படி இருந்துட்டார். ஒரு மணித்தேரத்துக்கிட்ட சுதந்திரன்ல நியாயம் இருந்தது. சுதந்திரன் இது வெளிப்படையாக நான் சொல்ல சுதந்திரன் அவர் கட்சி கட்டுப்பாடை மீறினபடியால் சரியா பொடியோ ஒரு முடிவெடுத்த டிக்கெட் நாமினேஷன் கொடுக்க முடியாது வாதிட்டது சரி. அதை நான் ஒத்துக்கொள்றேன். ஆனால் நான் சொன்ன கட்சி நலன் காந்து நான் தான் சொன்னான் ஸ்ரீதரனும் சுதந்திரனும் தமிழரசு கட்சி சார்பாக யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுவார்கள். இது என்னோட முன்மொழிவு என்று சொல்லி அதை வழிமொழியை சொல்லி சாணக்கியன் சொல்லி வழிமொழி தீர்மானமாக்கினான். இல்லைன்னா இல்ல அன்றைய நிலையில இருந்த நொமினேஷன் குழுவில அந்த மறுதளிப்பு தீர்மானம் தான் எடுபட்டிருக்கும். இல்லை, அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்த அந்த தீர்மானம் தொடர்பாக மிக பலமான விமர்சனங்கள் இருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்ற குழு உறுப்பினராக இருந்து செயற்பட்டு இப்போது அந்த பாராளுமன்ற குழு தலைவரிலிருந்து நீக்கப்பட்ட விவகாரங்கள் எல்லாம் நடந்த பின்னர் பார்க்கும்போது ஸ்ரீதரன் அவர்கள் அப்போது தேர்தலிலே போட்டியிடாமல் இருந்திருந்தால் சுமந்திரனை போன்ற ஒரு காத்திரமான ஒருவர் தமிழரசு கட்சி சார்பில் இன்று பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைத்திருக்குமா இல்லையா? மன்னிக்கவும் நாங்கள் 2ஆம் பகுதிக்கு செல்லலாம் நினைக்கிறேன். 2ஆம் பகுதியில் இந்த ஒரு கேள்வியுடன் நாங்கள் செல்வோம். சரி, சொல்லுங்க. அந்த அந்த கேள்விக்கு பதில். அதாவது அதுல நான் உடன்படையில்லை. ம்ஹ்ம். அது அன்றைய நிலை வேறு, இப்பொழுது நிலை வேறு. அன்றைய நிலையில கட்சியை காப்பாற்ற வேணும், ஒற்றுமையை அணிக்க வேணும் என்ற வகையில அவருக்கு நாமினேஷன் கொடுக்க வேணும் என்றதுல 100% சரியான முடிவை தான் எடுத்தேன். இல்லாவிட்டால் I can put you on one word. The whole thing, the whole edifice would have collapsed in the middle. அது உடைஞ்சிருக்கும். அந்த அந்த பலமான நிலையில 2 பேரும் பலமான ஆட்கள் தானே. அதை யாரும் மறுதளிக்க இயலாது தானே. இவையெல்லாம் இந்த இந்த பிரச்சனைக்கு 2 பேரும் தான் பொறுப்பு. நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள்லாம் கட்சியின் தூண்களும் கூட. இப்ப அவர்கள் 2 பேரையும் ஒரு ஆளு 2 போட என்னால இல்லை. என்னால முடியவும் இல்லை. அது ஒன்றிணைப்பதற்காக அதை செய்து நான் வெற்றி பெற்றிருக்கோமோ
பாராளுமன்ற தேர்தலில் உண்மையாக இந்த தேர்தலில் எங்களுக்கு வாக்களிப்பு சில குறைபாட்டால் இல்லாவிட்டால் சுதந்திரனும் பாராளுமன்றம் சென்றிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் அது எங்களுடைய அல்லது தேசிய பிரச்சனைகளால நாங்கள் அதில் ஒன்று இழந்து போயிருக்கிறோம்ன்றது கவலைக்குரிய விடயம் தான் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் கட்சி இன்றைக்கும் கட்சியா தானே இருக்கு. ஸ்ரீதரன் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர். அந்த அடிப்படையில தானே எல்லாரும் கூப்பிடுறாரு, கதைக்கிறார்கள். அன்றைக்கு அந்த இல்லைன்னா ஸ்ரீதரன் இல்லை. அப்ப எனக்கு தெரியும் அது. ஆனால் அப்படி அல்ல. ஸ்ரீதரன் தேவை. ஸ்ரீதரன் ஒரு நிலைப்பாட்டை கொஞ்சம் இப்ப உதாரணத்துக்கு ஜனாதிபதியில நான் நிஜ மாதிரி தான் செய்வேன்னு சொன்னது உண்மைதான். ஆனால் அவர் தீர்மானம் எடுக்கிற பொழுதே தெளிவாக சொன்னவர் நான் இதை உடன்பாடு இல்லை. ஆனால் நெடுகவே எப்படி சொல்ல முடியாது தானே. ஆனால் அதை நான் சொல்லி சரி ஓகே ஆனால் டிக்கெட் கொடுப்போம்னு சொன்னேன். பின்னால நீங்கள் சொல்றது சில அசகோரியர்கள் உண்டு. நன்றி. அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு தலைமைத்துவத்தை வழங்குவதை இட்டு நாங்கள் சந்தோஷப்படுவோம். ஒரு நிமிடம் ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொண்டு மீண்டும் 2வது பகுதிக்கு செல்லலாம். நன்றி.